எங்கள்ல எடுப்பீங்க நீங்க? எல்லாம் சாப்பிடலாம், சீ ஃபுட் சாப்பிடலாம் சொல்லிட்டு இங்க நிறைய கடை இருக்கு. இல்ல இப்பதான் கிளீன் பண்ணி போட்டுருக்கு. இது வெலை மீன். வெலை மீன் வலையில போட்டு எவ்வளவு? இது 600 ரூபா. இது அது சின்ன யூடியூப்ல போடுறேன், நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சாயந்தரம் பார்க்கலாமா? ஸோ கண்டிப்பாக தனுஷ்கோடி வந்தீங்கன்னா சந்திரன் ஆச்சி மெஸ்ஸில் வந்து சாப்பிடுங்க. சூப்பர்பான ஒரு டெலிஷியஸான ஃபுட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் வெறும் 100 ரூபாய். இது வந்து 100 ருபீஸ்க்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்தாங்க, எடுத்து வந்து காமிச்சு போட்டாங்க. கிராப் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நண்டுலாம் வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கடல்லேருந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் ஃப்ரை வந்து வாங்கி ஸோ முள்ளு முள்ளு பிடிச்சிட்டாங்க. இல்லை முள்ளே அது மீன் வேற லெவலில் இருக்கு. பாதி கட்டணம் இருக்கு வீடுங்க. உள்ள இருக்கு. போதும் மூடிக்கிட்டு வேற இது வாங்கியிருக்கோங்க. ஐஸ் இருக்கீங்களா? அதான் ராமர் பாலம் வாக் பண்ணியிருக்கீங்க. அதனால நடந்துருக்கீங்களா? ஆமாம், அதில் தான் தங்குவான், தூங்குவான், 2 கிலோ அடிப்பான், அதில் தான் படுப்பான் எல்லாம். இது தனுஷ்கோடி உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன். அவன் வச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர் 1914. அப்போ ராமேஸ்வரம் டெவலப்பில் செங்கல் கோயில் தான். ஜெமினிகன் சாவுத்திரி வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு சாவுத்திரி சொல்லிருக்காங்க தங்கிட்டு போகணும். ஜெமினிக்கு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் தங்கிடுவாங்க. ராமேஸ்வரம் தங்க இங்கே நைட்டு புயல் எடுத்துருச்சு. இதில் 40,000 பேர் கடலில் போயிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இது என்ட்ரன்ஸ். இது இந்த 3 சிட்டி கடலுக்குள்ளே முழுகிருச்சு. பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, பொதுமக்கள் வீடு, மசூதி எல்லாம் கூட கடலில் முழுகிருச்சு. இப்போ 2ஆவது நாளைக்கு கடல் உள்வாங்கி போகும்போது அழிஞ்சு மணி வெளியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அண்ட் அர்ச்சுல்முடி vlog. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டே 1 அண்ட் டே 2 வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து டே 2ல் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம். அது பிறகு தான் வந்து சந்திரன் ஆச்சி மெஸ். ஸோ அது வந்து நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ தனுஷ்கோடியில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இது மாதிரி குடிசையில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் அங்கே எது சாப்பிட்லாம் சொல்லிட்டு நாங்கள் பார்க்கும்போது இந்த சந்திரன் ஆச்சி மெஸ் தான் சூப்பராக இருந்தது. சரி அங்கேயே போயிடலாம் சொல்லிட்டு அங்கே போனோம். இதுதான் வந்து சந்திரன் ஆச்சி மெஸ். ஸோ இது வந்து இங்கே இருக்கோம். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஏன்னா நேற்று நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி வீடு எடுத்துக்கலாம் ரிஷி. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து ராமேஸ்வரம் கதை வந்து டெம்பிள்லாம் பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு காலை டெம்பிள் தீர்த்தம்லாம் குடிச்சிட்டு வந்தோம். அண்ட் அப்புறம் வந்து இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் தனுஷ்கோடிக்கு. இங்கே வந்து மீன், இந்த ஃபிஷ் எல்லாம் சாப்பிடலாம், சீ ஃபுட் சாப்பிடலாம் சொல்லிட்டு இங்கே நிறைய கடை இருக்குது. வந்த இடம் தான் இந்த சந்திரன் ஆச்சி மெஸ். ஸோ இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து தோசைலாம் வந்து ரெடியாக இருந்தது. சரி ஓகே, முதல்ல வந்து நாங்கள் தோசை வாங்கிட்டோம். தோசை கூட சாம்பார், மீன் குழம்பு அதெல்லாம் வந்து நம்ம வந்து தோசை வந்து சாம்பார் கூட சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு நல்லா இருக்கு. தோசை கொஞ்சம் பசங்க சாப்பிடுறீங்க. சரியா ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இல்ல இப்பதான் கிளீன் பண்ணி போட்டுருக்கு. நல்லா இருக்கும். இது இது பெருசுனது. அது பெருசு வெலை மீன். அது போடுமா? இது வெலை மீன். வெலை மீன் வலையில போட்டு எவ்வளவு? இது 600 ரூபா. இது அது சின்னது 300 ரூபாய். இது 300 ரூபா. கம்மியா வரும்ல. அந்த மீன் 500 ரூபாய்க்கு போடுவா. அந்த பீஸ் நல்லா இருக்கும். இது 500 ரூபாய்க்கு. 400 ரூபாய்க்கு போடுங்க.
400 போடுங்க. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். முள்ளு ரொம்ப இருக்காது. இல்ல ஒரு முள்ளு தான். இது கடல் நண்டுமா? ப்ளூ நண்டு நல்லா இருக்கும். இந்த நண்டு டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு ஏத்தாலும் ஒரு நண்டு ஃப்ளெக்ஸில் மேலே பாரு, மேலே அந்த இருக்கு ஒரு போர்டில் நண்டு பாரு. அந்த நண்டு தான் நண்டு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பேனை நல்லா சூடாக்கி அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து முதல்ல ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கிராப் அண்ட் ப்ரான் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வாங்கலாம் சொல்லி நாங்கள் வந்து சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் சாயந்தரம் பார்த்துலாமா? இங்கே இருந்தவங்க அதுக்கப்புறம் நாங்களும் இந்த வரைக்கும் தண்ணி வரும். தண்ணி மண்ணில் குடிச்சிடும். அப்படியே மண்ணு தேங்காது தண்ணி. ஒரு எக்ஸ்ட்ரா தட்டு கொடுங்க. சத்தம் என்ன கடல் சத்தம், அலை சத்தம். ஸோ அடுத்து வந்து நண்டு வாங்கிறது தான் எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா நண்டு வெறும் 100 ரூபா தாங்க. அது இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தனுஷ்கோடி வந்தீங்கன்னா சந்திரன் ஆச்சி மெஸ்ஸில் வந்து சாப்பிடுங்க. சூப்பர்பான ஒரு டெலிஷியஸான ஃபுட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் வெறும் 100 ரூபா. இது வந்து 100 ருபீஸ்க்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்து வந்து காமிச்சு போட்டாங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இந்த வந்து சந்திரா ஆச்சி மெஸ் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவீங்க. டேஸ்டியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராப் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நண்டுலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கடல்லேருந்து வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தனுஷ்குடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி எடுத்து இப்படி உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. வேறு லெவலில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் ஃப்ரை வந்து வாங்கினா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பெருசாக மீடியம் சைஸில் சூப்பராக இருக்குது. ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெங்காயத்தில் போட்டு இந்த ரைஸில் போட்டு இது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சாம்பார் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு இந்த ப்ரான் இதை வச்சு முள்ளு மட்டும் பிச்சுட்டாங்க. இல்லை வெங்காயம் போட்டு சூப்பராக அப்படியே பீஸ் அப்படியே சாப்பிடலாம். இது மட்டும்தான் முள்ளு. வெங்காயம் வேணாமா? வெங்காயம் கிடங்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச மீன். இங்கே பாருங்கள், அப்படியே மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரிய மீன் வாங்கியிருந்தோம், வெள்ளை மீனுன்னு. அது எவ்வளோ 400 நான் போட்டு அப்படியே மீன் அப்படியே சூப்பராக முள்ளே அது மீன் வேறு லெவலில் இருக்குது. இங்கே போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இருக்குது. சூப்பராக இருக்கும். 4-5 பீஸ் இல்லை, இன்னும் சொன்ன பீஸ்லாம் வருது. டோட்டலாக ஒரு 10 பீஸ் வருது.
அதுல ரெண்டு இருக்கு. நீ உனக்கு போதுமா? இது அப்பா கொடுக்குவா. இது சாப்பிட்றேன் நான். இது அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன். இந்தாங்க. அப்படியே இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா போட்டு வேணும் எடுத்துக்க. சூப்பராக இருக்கும். பாத்தீங்களா நீங்க? 64ல தான் அழிஞ்சது. நீங்க அப்போ பிறந்துட்டீங்க. நாங்களும் பிறந்தோம். நீங்க பாத்தீங்க அப்போ அந்த புயல் பார்க்கல. சின்ன நாட்டில் இருந்து விவரம் தெரியாது. தெரியல நான் வந்து எல்லாமே இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. பால் கட்டணம் இருக்கு வீடுங்க. உள்ள இருக்கு. ஒரு 500 குடும்பம் 600 குடும்பம் இந்த ஊர்ல இருக்கு. இங்கேயே இருப்பாங்க. வீடு வாசல் அங்க இருக்கு. கல்யாணம் காட்சி கோயில் குளம்னா அங்க வீட்டுல வச்சுக்குவாங்க. சாப்பாடு மீன்லாம் இருக்குவாங்க வியாபாரத்துக்காண்டி இங்கேயே இருந்துட்டு நல்ல மாட்டாது. புயல் டைம்ல புயல் அப்போ போலீஸ்கார வந்து இங்கே இருக்கக்கூடாதுமா, நீங்கள் போயிருங்க வீட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். போயிட்டீங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மீனோட தோல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சூப்பராக நல்ல கொழுப்பு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும். ஸோ மண்டேக்கு வந்து மண்டை இந்த மாதிரி உங்ககிட்ட தேங்காய் இருந்ததுன்னா தேங்காயோட ஸ்ட்ரா வெளில எடுத்துருங்க. காலி தேங்காய். நான் இப்போ வந்து 7up இருக்கு. இந்த 7up எடுத்து இது ஊற்றி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. செம்ம வேணுங்க. ஸோ இது கோகனட் இதில் போதும். மூடிக்கிட்டு இந்த ஸ்ட்ரா குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. வேற லெவல் இருக்கும். இருக்கு மீன் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. பத்ரி மீன் எப்படி இருக்கு? சூப்பராக இது வாங்கியிருக்கோம். ரைஸ் சூடாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. இது சூப்பரா போடுங்க. நல்லா லைவா பண்ணிருக்காங்க. இத லைவா பண்ணிருக்கீங்க. இது சூப்பரா போட்டாரு. எப்படிமா இருக்கு? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பத்ரி நீ சொன்ன உடனே வெங்காயம் போட்டாங்க பாரு. எப்படி இருக்கு இப்போ? சூப்பரா வெங்காயத்தோட. ஸோ அடுத்து வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் மட்டும் அந்த குடிச்சிட்டு அதோட கீழே இருக்கு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பா. இன்னும் போட்டு மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு மார்க்கெட்லாம் இருக்கா இங்க? ராமேஸ்வரம் இருக்கு. எதுவும் இங்கே கிடையாது. இங்கே கிடையாது. ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கிட்டு இதுதான் ஊரு இவ்வளோதான். ஆமாம். இங்கே அக்கம் பக்கம் இருந்தால் சொந்தக்காரங்க. எல்லாம் சொந்தம் பண்ணது. ஃபர்ஸ்ட் சத்திரியன் அதான் பழைய படம். நந்தா மறுபடியும் இப்போ எடுத்த படம் என்ன படம்? யானைன்னு ஒரு படம் வந்துச்சுல, அவர் பேர் என்ன? விசால் இல்லை, அருண் விஜய். அந்த படம். ஆமாம், அருண் விஜய் படம் இங்கே எடுத்தாங்க. முரளி வளைண்டு ஒரு படம் எடுத்தாங்க. இப்போ தான் எடுத்தாங்க ஒரு படம். நாங்கள் தான் போனோம் ஷூட்டிங். இங்கே போட்டுக்கலாம் கொண்டு போனோம். ஆமாம், நாங்கள் தான் போனோம். எங்களை வச்சு எடுத்துருக்காங்க, படம் எடுத்துருக்காங்க. இப்போ மீன் பிடிக்கிற மாதிரி, வலையில் இருக்கிற மாதிரி போனோம். காசு கொடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 8 மணிக்கு விட்டாங்க. ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. 500 தான் கொடுத்தாங்க. இவ்வளோக்கும் போட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டு போய் ஆளுக்கு 500 தான் கொடுத்தாங்க. பேசி வாய்ப்பே இல்லை. இங்கே இல்லை. இந்த அதுக்கு பாருங்க என்ன காட்டுறது. இவங்க வந்து அண்ணாச்சிலாம் இவர் முரளி மையன். அடுத்து வந்து அந்த ஓட்டர் அங்கிள் வந்து சொன்னார், எனக்கு ஒரு கடை தெரியும், அங்கெல்லாம் வந்து முத்துலாம் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நான் விசாரிச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, நான் விசாரிச்சு கேட்குறேன் மெதுகம் கல் இருக்காங்க. சும்மா நாங்கள் கேட்டோம் மெதுகம் கல்லாம் இருக்கான்னு. ஸோ அவரும் சொன்னார் இருக்குது, நான் வேணா
கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் அப்படியே போயிட்டோம். இதான் வந்து அந்த புரோக்கன் சர்ச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ இருக்குது. ஆல்ரெடி Day 2 and Day 1 இருக்குது. அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே வர சும்மா கொஞ்சம் பிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து அந்த மெதுக்கும் கல். ஸோ அது வந்து வெறும் 100 ரூபா தான். ஆனால் பட் நாங்கள் வந்து வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, சும்மா பார்க்குறதுக்கு மட்டும் தான் போனோம். அண்ட் நல்லா மெதுக்குறது அதை பார்க்கும்போது அப்பா இதுதான் அந்த மெதுக்கும் கல்லா. லாஸ்ட்டில் முடியுதா திட்டு, அதில் வந்து மொத்தம் ஸ்ரீலங்காரையும் 18 திட்டு இருக்குது. 18 திட்டில் வந்து நம்ம இந்தியா நேவி 8வது திட்டில் நம்ம இந்தியா நேவி போட்டு வச்சிருக்கு. அதை தாண்டி நாங்கள் அங்கிட்டு போக மாட்டோம், அவங்க இங்கிட்டு வர மாட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் போவோம். ராமர் பாலம் பார்த்துருக்கீங்களா? அதான் ராமர் பாலம். வாக் பண்ணியிருக்கீங்க, அது மேலே நடந்துருக்கீங்களா? ஆமாம், அதில் தான் தங்குவோம், தூங்குவோம், 2 கிலோ அடிப்போம், அதில் தான் படுப்போம் எல்லாம். என் பேர் முருகன். இங்கே வந்து 1917 64 புயலில் தப்பிச்சு கூட வாரிசில் 3வது தலைமுறை. அதில் நான் ஒரு ஆள். அப்போ நான் பிறகுலாம் எங்கள் தாத்தா அப்பா அம்மா அப்பா இருந்தவங்க. இது தனுஷ்கோடி உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன். அவன் வச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர் 1914. அப்போ ராமேஸ்வரம் டெவலப்பில் செங்கல் கோயில் 10 பிராமண வீடு மொத்தம் முள்ளுக்காடு தான். நம்மளுக்கு கேரளா எர்ணாகுளம் டு மதுரை மடு பாம்பன் பிரிட்ஜ் ஸ்டேட்டாக தனுஷ்கோடி ஒரு பெண்டு வலை. ராமேஸ்வரம் வரும்போது தனுஷ்கோடியில் ஒரு பெண்டு வலை, அதான் செங்கல் ஸ்டேஷனில் இறங்கி வண்டி பிடிச்சி தான் ராமேஸ்வரம் போகணும். கடைக்கு வந்துட்டு தான் போனேன். கண்டிப்பாக ஆமாம், வாங்கிட்டு வாங்க, என்ன போகிறேன் வாங்க. அவன் அந்த ராமேஸ்வரம் போனேன். அப்போ வந்து போட்டு மயில். சரி அப்போ போட்டு மயில். ட்ரெயின் டிக்கெட் 80 ரூபா டிக்கெட் தான் ஸ்ரீலங்கா டிக்கெட். இங்கேருந்து ட்ரெயினில் அங்கேருந்து நேராக ட்ரெயின் வந்து ஷிப் ஆர்பில் ஷிப்பில் ஏறி ஸ்ரீலங்கா போகிறது. கேரளாலேருந்து கிராம்பு இலை கஷ்டப்பட்டு ஸ்ரீலங்கா வந்து தேயிலை யூஸ் பண்ணுவாங்க பிடிச்சிக்கிறேன். 1914 இங்கே ரெயின் விட்டு இறங்கி இந்த இந்தியன் ஓஷன் பீச்சை பார்க்கண்டா குதிரை வண்டி பிடிச்சி போனால் தான் பீச்சை பார்க்க முடியும். 3.5 கிலோமீட்டர் சிட்டி கடலுக்குள்ள மொழி இருக்குது. இது 1914 பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பேர் தான் தனுஷ்கோடி. ராமண்டவில் தனுசு 2 கணக்கு சங்கமிக்கிற 2 கோடி தனுஷ்கோடி இது பேர். இது 1914 ஸ்டாம்பில் 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:15 ஆரம்பித்து 12:45 முடிச்சு. 1 மணி நேரத்தில் தனுசு குளஸ் பண்ணி 240 கிலோமீட்டர் அடிச்சு சைக்கிள். அப்போ வந்த பீச் தான் வந்து அப்படியே நின்றுக்கிடுச்சு. அன்றைக்கி தான் ஜெமினிகன் சாவுத்திரி வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டு சாவுத்திரி சொல்லிருக்காங்க தங்கிட்டு போகணும். ஜெமினிக்கு ராமேஸ்வரம் தங்கிடுவோம். ராமேஸ்வரம் தங்க இங்கே நைட்டு புயல் எடுத்துருச்சு. இதில் 40,000 பேர் கடலில் போயிருக்காங்க. அப்போ இந்த காலேஜ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 300 ஸ்டூடெண்ட்ஸோட ரெயினே அப்படி கடலுக்குள்ள போயிருக்கு. அதில் தப்பிச்சவங்க 15 ஃபேமிலி. அந்த 15 ஃபேமிலியில் அந்த வாரிசு 3வது தலைமுறை தான் இப்போ இங்கே இருக்கிறது. இது 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 15 குடும்பம் எப்படி தப்பிச்சாங்கடா, நம்ம வரும்போது தனுஷ்கோடி வரும்போது 1 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச் ஒன்று. இது 1942 சர்ச்சு மாதா கோயில், செல்வ மாதா கோயில், பவளப்பாலக்கடை சர்ச்சு. சென்ட்ரலில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச்சுக்கு அந்தனியார் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு நேராக பாருங்க பேக்வாட்டரில் ஒரு சிமெண்ட் திண்டு ஒன்று சதுரமாக தெரியும். அதான் ரயில்வே சிக்னல். அவர் தான் 300 ஸ்கூலோட 6 மணி போல் வந்து ரெயின் வந்து நின்றது. காற்று மலை வரும் சில்லு இறக்க விட்டு விட்டாங்க. இறக்கிட்டு ஓடுனா ரெயின் தனுஷ்கோடி ரெயின் தப்பிச்சிக்கோ, ஸ்கூல் பிள்ளைங்க தப்பிச்சிக்கோ. பேபாங்கால் உடச்சி நியூஸ் பாஸ் ஆகின பாசம் ரெயின் அடிச்சு அப்படி ஏழு விட்டு தண்ணியில் கொண்டு போட்டுச்சு. பாம்பன் பிரிட்ஜுக்கு நேரம் சென்ட்ரல் தீவு இருக்குது. தீவில் தான் ஸ்கூல் பிள்ளைலாம் செத்து ஒதுங்கியிருக்கு. அப்போ வந்து அப்போ அந்த அழியும் போது காமராஜ் போயிட்டார், காங்கிரஸ் ஆச்சு. இங்கே இருந்தவங்களாம் மண்ணலி மூஞ்சில் அடிச்சு ஹாஸ்பிட்டல் சீட் பறந்து நிறைய பேர் அடிச்சு கொண்டிருக்கு. காசு பணம் வச்சிருந்த பூரா அள்ளிக்கிட்டு தப்பிச்சு ஓடின பூரா இந்த ரேணுகுண்ட உடப்பில் இருந்து அப்படியே கடலில் போயிட்டாங்க. இங்கிட்டு ஓல்டு ஆர்பார் வரும்போது கிரல் ரோடு போகும், ஓல்டு ஆர்பார் ஷிப்பாக இருப்பாங்க. அங்கிட்டு மணல் மேட்டுறதுக்கு மீனவர்கள்லாம் போய் மணல் மேட்டில் இருந்துட்டு நம்மகிட்ட என்ன இருக்குது செத்தாலும் மறுவலை இங்கேயே இருந்தவங்க பூரா பொழைச்சிக்கிட்டாங்க. இது அழிஞ்சு 3 நாளைக்கு இப்போ தான் காமராஜ் ஹெலிகாப்டரில் பார்வை வந்துக்காது. இது பிள்ளைங்க செத்து அப்படியே குமிஞ்சு கிடந்துச்சாங்க. இங்கிட்டு அந்த நீங்கள் சாப்பிட்டு ஓட்டுறதுக்கு நேரம் அங்கே ரைட் சைடு தென்னை மரம் இருக்காங்க. தான் ரயில்வே குடோன்னு இங்கே கோதுமை முடியும் மைதா முடியும் போல தண்ணியில் ஊறி போய் கிடந்துக்கு. அதை எடுத்துகிட்டு போய் நினச்சி சாப்பிட்டுட்டு 3 நாளில் இருந்திருக்காங்க. 3 நாளைக்கு பூரா அரசாங்கம் பார்வைட்டு எடுத்துகிட்டு போய் முதல்ல மண்டை கேம்பில் கொண்டு இலங்கை இது மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ராமநாதன் நடராஜன் சொல்லி கலைட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு நான் பெண்டு வளைஞ்சின போலும் வரும்போது பார்த்துப்பேன். நம்ப கோயில் நடராஜபுரம் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு பெண்டு வளையும். அந்த கலெக்டர் வந்து நடராஜன் கலெக்டர் வந்து ஆள் காமிச்சு இடம் கொடுத்தனால அவர் பேரை நேமாக வச்சு நடராஜபுரம் கிராமம் வச்சுங்க. அந்த ஃபேமிலி தான் இப்போ இங்கே இருக்குது. ராமர் பாலங்கிறது எம்ஆர் முருகன் தான். ராமர் பாலங்கிறது மேட்சமும் ஒரு பவளப்பறது. நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சு மோட்டர் போட்டால் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி பவளப்பாறை கடலில் ஃபில்ட்ரு பண்ணி மீன் உயிரினுக்கு அதுதான் வாழும். நம்மளே வயது போய் இறந்து போகிற மாதிரி பவளப்பாறை பட்டு போனால் அலடிச்சு மேந்துடும். அதான் அனுமான் பிரிட்ஜ் அமைச்சுக்காரு. அதை கட் பண்ணி கொண்டு தான் பிரிட்டிஷ்காரன் சர்ச்சு கட்டியிருக்கான். இப்போ 2004 டிசம்பர் 26 சுனாமி இருந்துச்சு. அப்போ இங்கே பாதிப்பு இல்லை. 10 நிமிஷம் 1.5 கிலோமீட்டர் கடலில் உள்வாங்கி போகிறது 10 நிமிஷம் அமைதியாக வருது. 3 படிச்சு இந்த தண்ணியை உள்வாங்கி போய் ஸ்ரீலங்கா அடிச்சு. அப்போ அந்த அழிஞ்சு போன பில்டிங்லாம் பார்த்தோம். இப்போ இருக்கிற வந்து அப்படிங்கிட்டோம். அப்படியே போஸ்ட் ஆஃபீஸு, டெலிஃபோன் ஆஃபீஸு, இந்த மரம் வளர்த்துக்கிற பெரிய பெரிய போஸ்ட் ஆஃபீஸ், ரவுண்டாக்கும் டாய்லெட்டு, அந்த குதிரை மாதிரி இருக்க விநாயகர் கோயில், அங்கிட்டு உடஞ்சது காலேஜ். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரெயினோட கடலில் போடுது. இந்த பக்கத்தில் உடஞ்சிருக்கிறது பாத்திரம் நடத்தின ஸ்கூலு. இது 1942 சர்ச்சு, ரோடு காசு, ரயில்வே ஸ்டேஷன் வாட்டுட்டாங்க. இந்த இங்கிட்டு நம்மளை விட்டு பேக் சைடு ஒரு பில்டிங் இருக்குது, ஹாஸ்பிட்டல். இது என்ட்ரன்ஸ். இது இந்த 3.5 கிலோமீட்டர் சிட்டி கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு. பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, பொதுமக்கள் வீடு, மசூதி எல்லாம் இப்படி கடலில் மூழ்கிருச்சு. இப்போ 2வது நாளைக்கு கடல் உள்வாங்கி போகும்போது அழிஞ்சு மொழி பில்டிங்லாம் பார்த்தோம். அது எடுக்கலை, அங்கெல்லாம் விளையாண்டுங்க. இது இந்தியன் ஓஷன் பேப்பாங்க. அதான் டாய்லெட்டுமா எல்லாமே பிரிட்டிஷ்காரன் கண்டது தான். இது அதாவது இது
பிரிட்டிஷ்கார் இதை உருவாக்குனது பிரிட்டிஷ்கார் 1914 அவன் வச்ச பேர் மினி சிங்கப்பூர். அவன் போனப்போ இந்தியா வச்ச பேர் தனுஷ்கோடி. இது 21 வில்லேஜ் கூட சிட்டி. இது அழிஞ்ச பிறகு தான் ராமேஸ்வரம் டெவலப். இது அழிஞ்ச பிறகு தான் தூத்துக்குடியாக இருப்பார். இது இந்தியன் ஓஷன், அது பே பெங்கால். இது ஆண், இது பெண். இது சென்னை டு பாண்டிச்சேரி பேர், தூத்துக்குடி கன்னியாகுமரி பேர். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறது இந்த ராமூர் பாலம் ஸ்டார்டிங். ராமூர் பாலம் நாங்களே பார்த்தே கிடையாது. இப்போ தான் ரோடு 6 வருஷம் தான் ரோடு. அதுக்கு முன்னாடி மகேந்திரா வண்டி ஜீப் தான் வரும் தண்ணிக்குள்ள கூடி. கலைஞர் பேரில் சேர்த்து கப்பல் பிடிச்சி ஆலைப்படுத்தி விட்னாங்க. அப்போ ஆஃபீஸர் ஜீப்பில் வருவாங்க. ஜீப்பில் வந்து போட்டில் கொண்டு ஷிப்பில் விடுவான். அப்போ கடலில் ட்ரில்லிங் பண்ணாங்க. அப்புறமா 5 மீட்டர் தண்ணி 2 மீட்டர் மண்ணு கீழே அந்த மேற்கு ஸ்டோன் உடச்சிருந்தாங்க. எடுத்து தோண்ட போது தான் பிஜேபி வடநாட்டிலேருந்து 2500 பேர் இருக்குச்சு. அதுக்கு ராமன் வந்து இது ராமச்சந்திரன் அப்படி போயிடுச்சு தோண்ட விடாமல். இப்போ நம்மளுக்கு சென்னையிலேருந்து கப்பல் தூத்துக்குடி வரணும், ஸ்ரீலங்கா சுற்றி வரும், வரி கட்டி தான் வந்து தூத்துக்குடி சென்னை 5 நாள் ஆகும். இதை தோண்டி விட்டால் ஒரே நாளில் போயிடும் தூத்துக்குடி பண்ண முடியாது. இப்போ அதே பிச்சு மறு தோண்ட ரெடி பண்ணியிருக்கு, பண்ண போகுது. இங்கேருந்து வந்து ரெயினில் வந்து அங்கோல போட்டு வலை போட்டு போவோம். இதுதான் அந்த டேட்டையும் எடுத்துக்க அப்படி போட்டேன். இதான் அழிஞ்ச டேட்டு. 1914 இது தனுஷ்கோடி உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் 1914. 1942 சர்ச் கட்டினது. 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:15 ஆரம்பிச்சு 12:15 முடிச்சு 1 ஹவரில். அதுக்கப்புறம் வந்து நம்ம பீச் பார்க்க போயிட்டோம். ஸோ பீச் தான் நல்லா கிளியராக இருந்தது. பட் இந்த பீச் லைட்டாக டேஞ்சரு. ஏன்னா தனுஷ்கோடி பீச்சோட இது கொஞ்சம் டேஞ்சர். பிகாஸ் இங்கே போர்டில் கூட போட்டிருக்கோம் எங்கேயாச்சும். பிகாஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து டைல்ஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகுமா, டெப்த்து ஜாஸ்தியாக இழுக்குமா சம்டைம்ஸு. ஸோ கண்ணு முட்டு திறக்க இழுத்துட்டு போயிடும் அது. ஸோ இங்கே போட்டிருப்பாருங்க, த ஷீ ஷோர் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் வித் ஸ்ட்ராங் கரண்ட் அண்ட் சடன் ட்ராப் ஏரியா. ஸோ டாட்டா பாய்.